நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கடந்த பல வாரங்களாக யெகோவா ரோஹி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 சங்கீதம் 1 வசனம் முதல் 6 வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதத்தை நாம் தொடர்ந்து பல வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்திலே எதை பார்த்தோம் என்று சொன்னால், கடந்த வாரத்திலே 4 வசனத்தில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நாம் பார்த்தோம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நாம் பார்த்தோம். சரி, எதற்காக கர்த்தர் கூட இருக்கிறார், எதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். எதற்காக கூட இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய புதிய சவால்களை ஜெயிக்க, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய புதிய பிரச்சனைகளை மேற்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய புதிய தேவைகளை சந்தித்து அதை நிறைவாக்க. எனவேதான் பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார், கூட இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அதன் பிறகு மரண இருளின் நிழலை குறித்து நாம் பார்த்தோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாங்கனுக்கு பயப்படேன். பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று தமிழில் வருகிறது. ஆனால் ஆங்கிலத்திலே மரண இருளின் நிழல் என்று வருகிறது. ஷேடோ, நிழல் என்று வருகிறது. பாருங்க, இதை நாம் போன வாரத்தில் தெளிவாக பார்த்தோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு நடப்பது மரணம் கிடையாது, மரணத்தின் நிழல் தான் நடக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். கவனிங்களே, இந்த கூடாரத்திலே அநேக வருஷங்கள் வாழ்ந்தாச்சு. இது இப்ப பழசாகி போச்சு. எனவே பாருங்க, இந்த கூடாரத்தை கழட்டி வைத்து விட்டு போய்விடுகிறோம், அவ்வளவுதான். இதுதான் பாருங்க சரீர மரணம். எத்தனைக்கு விளங்குச்சு? போன வாரத்தில் தெளிவா பார்த்தோம். பாருங்க, இந்த சரீரத்துல ரொம்ப வருஷம் வாழ்றோம். 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம், சிலர் 120 தாண்டுறாங்க. பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க விசுவாசத்துக்கு ஏற்றார் போல அவங்க தாண்டி போறாங்க. ஆனா கவனிங்க, இந்த சரீரத்துல பாருங்க வாழ்றோம். வாழ்ந்துகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது, இந்த கூடாரம் என்ன செஞ்சிருது, பழசாயிருது. இந்த கூடாரம் பழசாயிருது. பழசான என்ன ஆகுது, சரி போதும், அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த சரீரம் என்ன செய்யாது, இழுவைக்கு வராது. எனவே என்ன பண்ணிடுறோம், அந்த சரீரத்தை கழட்டி வச்சுட்டு போயிடுறோம். அதுக்கு பிறகு என்னது, சரீர மரணம். சரீர மக்கள்லாம் பாருங்க எதை பார்த்து அழுகிறாங்க, சரீரத்தை பார்த்து அழுகிறாங்களே தவிர உள்ள வாழ்ந்த அந்த மனுஷனை பார்த்து அழுகிறது கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த மனுஷன் எங்க போயிட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. என்ன பாருங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு நடப்பது மரணம் கிடையாது, மரணத்தின் நிழல் என்பதை நாம் பார்த்தோம். அதன் பிறகு பொல்லாப்புக்கு பயப்படேன் என்பதை நாம் பார்த்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாப்பு கிடையாது, பொல்லாங்கன் என்பதை நாம் பார்த்தோம், தீமையானவன் என்பதை நாம் பார்த்தோம். அதன் பிறகு பயப்படேன் என்ற அந்த வார்த்தையை நாம் பார்த்தோம். பாருங்க, 365 நாட்களும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பயப்படேன். எத்தனை நாளைக்கு பயப்படேன், 365 நாளுக்கும் நான் பயப்படேன். ஏன் 365 நாளுக்கு நான் பயப்படேன்? ஏனென்று சொன்னால் 365 நாட்களும் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். ஆகையால் தான் பயப்படேன். இன்னைக்கு பயப்படுவீங்க, நாளைக்கு பயப்பட மாட்டேங்க, நாளை கழிச்சு பயப்படும், அப்படி மாத்தி மாத்தி போறது கிடையாது. என்னைக்குமே நான் பயப்பட மாட்டேன். 365 நாட்களும் நான் பயப்பட மாட்டேன். ஏன், 365 நாட்களும் கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். எத்தனை அதை விசுவாசிக்கிறீங்க? எப்பவுமே கர்த்தர் என்ன செய்றார், என் கூட இருக்கிறார். இதைத்தான் பாருங்க போன வாரத்திலே நாம் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கு 4 வசனத்தின் கடைசி பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் அடுத்த வாரத்துக்கும் நாம் பார்க்க போகிறோம். 23 சங்கீதத்தின் 4 வசனத்திலே கடைசி பகுதியை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன், கவனிங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும்
என்னை தேற்றும். எல்லாம் சொல்லுங்க, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கவனிங்க, அந்த நாட்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் மேய்ப்பரிடத்திலே 2 விதமான ஆயுதங்கள் காணப்படுமா. 2 விதமான ஆயுதங்களை அவர்கள் வைத்திருப்பார்களாம். ஒன்று கோல், இன்னொன்று தடி, ராட் அண்ட் ஸ்டிக். கோலும் தடியும், இந்த 2 ஆயுதங்கள் தான் மேய்ப்பரிடத்திலே காணப்படக்கூடிய ஆயுதங்களாகும். சரி, இந்த கோல் என்பது எப்படி இருக்கும்? இந்த கோல் என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், கிட்டத்தட்ட பாருங்க, நம்ம ஊர்ல போலீஸ்காரங்க வச்சிருக்காங்க பாருங்க, ஒரு லத்தி கம்பு அந்த மாதிரி இருக்குமா. ஆனால் பாருங்க, இந்த மெய்ப்பன் வைத்திருக்கிற அந்த கோலிலேயோ கொஞ்சம் சற்று வித்தியாசமா இருக்குமா. எப்படி இருக்குமா, ஒரு பக்கத்துல நல்ல உருண்டையா இருக்குமா பாருங்க. ஒரு பக்கத்துல ஒரு சைடு கை பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பக்கத்துல நல்ல உருண்டையா இருக்கும். எதுக்குன்னா நல்ல 4 சாத்து சாத்துறதுக்கு நல்லா என்ன செய்யுமா, அது உருண்டையா இருக்குமா பாருங்க. நம்ம ஊர்ல வச்சிருக்காங்களே போலீஸ்காரங்க லத்தி, அந்த கம்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு பக்கத்துல நல்லா உருண்டை என்ன செய்யுமா இருக்குமா. அது மட்டும் இல்ல, ஆடுகளை மேய்க்கக்கூடிய பையன்கள் என்ன பண்ணுவார்களாம், இந்த கோல்களை வைத்து பலவிதமான வித்தைகளை, பலவிதமான தந்திரங்களை செய்து ஜனங்களை ஆச்சரியத்துக்குள்ளாக அவர்கள் ஆக்குவார்களாம். அந்த சின்ன பசங்கள்லாம் இந்த கோலையும் இந்த தடியும் வச்சிருப்பாங்க. அந்த கோலை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பலவிதமான வித்தைகள்லாம் பண்ணி மக்களை வந்து பாருங்க ஆச்சரியத்துக்குள்ள ஆக்குவாராங்க. அடையப்பா, இந்த கோலை வச்சு இந்த பையன் என்ன பண்றான், எவ்வளவு வித்தையெல்லாம் காமிக்கிறான்னு சொல்லி பாருங்க, மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவார்களாம். அது மட்டும் இல்ல, இந்த கோலை வைத்து மேய்ப்பர்கள் பெரிய பாம்பை கூட சர்வசாதாரணமாக அடித்து கொன்று போடு விடுவார்களாம். பாருங்க, இவர்கள் வந்து ஆடுகளை மேய்க்க செல்லும் பொழுது பலவிதமான இடங்களுக்கு செல்கிறார்கள். பள்ளத்தாக்குகளுக்கு செல்கிறார்கள், மலை உச்சிகளுக்கு செல்கிறார்கள், புதிய இடங்களுக்கு செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது அங்கே பலவிதமான எதிரிகள் இருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா பாம்புகள், பலவிதமான பாம்புகள் மலை பகுதியில் என்ன செய்யும் இருக்கும், ரொம்ப நீளமானது, ரொம்ப சைஸ்ல பெருசா இருக்கும். பாருங்க, இப்ப இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவார்களாம், இந்த கோலை வைத்து பெரிய பாம்பை கூட சர்வசாதாரணமாக அடித்து கொன்று போட்டு அது ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்களாம். அது மட்டும் இல்ல, மேய்ப்பனுடைய கையில் இந்த கோலை ஆடுகள் காண்கிற வேளையிலே அவைகளுக்கு எப்படி இருக்குமாம், அவைகளுக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்குமாம். மேய்ப்பன் தான் இந்த கோலை வைத்திருக்கிறான். இந்த கோலை பாருங்க, இந்த பக்கத்துல தொங்க விட்டுருப்பான், கோலை நீளத்துல இருக்கும். இந்த பக்கத்துல சைடுல ஹுக் மாதிரி போட்டு வந்து தொங்க போட்டிருப்பான். கவனிங்க, மேய்ப்பனுடைய கையிலே இந்த கோல், அந்த கோலை இந்த ஆடுகள் காண்கிற வேளையிலே அவைகள் எப்படி அதை உணருமாம், எப்படி அவைகளுக்கு இருக்குமாம், அவைகளுக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்குமா, ஆறுதலை அவைகள் உணருமாம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கோலை வைத்து மேய்ப்பன் எதை வேண்டுமானாலும் சமாளிப்பான், எதை வேண்டுமானாலும் சமாளிக்க முடியும். துஷ்ட மிருகங்களை அடித்து துரத்த முடியும். சிங்கம், புலி, கரடி, ஓநாய், சிறுத்தைகள் இவைகள் எல்லாம் இந்த ஆடுகளை வந்து பட்சிக்க வரும் பொழுது அப்படிப்பட்ட மிருகங்களை பாருங்க இந்த கோலாலே அவன் அடித்து துரத்தி, அதை பாருங்க அந்த எதிரிடத்திலிருந்து இந்த ஆடுகளை தப்பித்து வைப்பதற்காக தான் இந்த கோலை அவன் என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். எனவே பாருங்க, இந்த மேய்ப்பனுடைய கையில் இந்த கோலை ஆடுகள் காண்கிற வேளையிலே அவைகளுக்கு எப்படி இருக்குமாம், அவைகளுக்கு மிகுந்த ஆறுதலாக இருக்குமாம். அது மட்டும் இல்ல, இந்த கோல் எதை காண்பிக்கிறது என்றால், இந்த கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த கோல் பவர் அண்ட் அத்தாரிட்டி, வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. ஒவ்வொரு மேய்ப்பனுடைய கரத்திலையும் கூட பாருங்க இந்த கோல் இருக்கும். இந்த கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், பவர் அண்ட் அத்தாரிட்டி, வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. எனவே பாருங்க, இந்த மேய்ப்பன் சாதாரண ஒரு மனிதன் கிடையாது. இந்த மனிதன் வல்லமையும் அதிகாரமும் உள்ள மனிதன் என்பதை இவைகள் என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. வல்லமையும் அதிகாரமும் இவனுக்கு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. எது? இவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோல். அந்த கோல் ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், மோசே ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்தான் என்பதை யாத்ராகம புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி,
உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். என்ன சொல்றான் பாருங்க. இங்க மோசே மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் வனாந்தரத்திலே, சீனாய் மலை ஓரத்திலே, அடிவாரத்திலே அவன் என்ன செய்யறான், மேய்த்துக் கொண்டிருக்கிறான். பாருங்க, அப்படி மேய்த்துக் கொண்ட வேளையிலே கர்த்தர் அவனை அழைக்கிறார். அழைக்கிற பொழுது பாருங்க, அவன் கர்த்தர் கேட்கிறாரு, உன் கையில் இருக்கிறது என்ன? உன் கையில் இருக்கிறது என்ன? உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த கையில் என்ன இருக்குது? கோல் இருக்குது. என்ன இருக்குது? கோல் இருக்குது என்று சொல்லுகிறான். 17ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க நீங்க. 17, இந்த கோலையும் உன் கையில் பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். அடையப்பா, அடையாளங்களை செய்வாய் என்றார். இந்த கோலையும் உன் கையில எடுத்துக்கொண்டு பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். பாருங்க, இப்ப 20ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க நீங்க. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்துக் கொண்டு போனான். எதற்கு பிடித்துக் கொண்டு போனான்? தேவனுடைய கோலை என்ன செய்யறான்? பிடித்துக் கொண்டு போகிறான். கவனிங்களே, கர்த்தர் இங்கே மோசேயை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அழைக்கிற வேளையிலே அவனுடைய கரத்திலே ஒரு கோல் இருந்தது. தேவன் என்ன சொன்னார் என்று சொன்னால், கவனிங்க, நீ இந்த கோலை பயன்படுத்து என்று சொல்கிறார். இந்த கோலை என்ன செய்ய? நீ பயன்படுத்த என்று சொல்கிறார். ஏன் இந்த கோலை ஒவ்வொரு முறையும் நீ பயன்படுத்த வேண்டும் என்றால், இந்த கோலானது தேவனாலே மோசேக்கு கொடுக்கப்பட்ட வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. கவனிங்க, ஏன் இந்த கோலை ஒவ்வொரு முறையும் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் சொன்னார் என்று சொன்னால், இந்த கோலானது தேவனாலே மோசேக்கு கொடுக்கப்பட்ட வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. இவன் பாருங்க, சாதாரண ஒரு கோல் தான் வச்சிருக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த கோலை கொண்டு வா, இந்த கோலை நீ யூஸ் பண்ணு, இதை கொண்டு போ என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த கோலானது பாருங்க எதற்கு அடையாளமாக இருக்கிறது சொன்னால், இந்த கோலானது பாருங்க தேவனாலே மோசேக்கு கொடுக்கப்பட்ட வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. எனவேதான் பாருங்க, இந்த கோலை ஒவ்வொரு முறையும் பயன்படுத்த சொன்னார். ஆகவே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் கரத்திலே இருந்த இந்த கோலை கண்டபோது அவர்கள் எதை உணர்ந்தார்கள் என்று சொன்னால், மோசேக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வல்லமையையும் அதிகாரத்தையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? உணர்ந்தார்கள். எதை உணர்ந்தாங்க? வல்லமையையும் அதிகாரத்தை என்ன செய்தார்கள்? உணர்ந்தார்கள். மோசேயுடைய கரத்துல எப்பவுமே பாருங்க அந்த கோல் இருந்துச்சு. மோசே பாருங்க எங்க போனாலும் இந்த கோலை பிடிச்சுக்கிட்டு தான் போறான். பார்வோனிடத்துல போனாலும் இந்த கோலை பிடிச்சுக்கிட்டு தான் போறான். ஜனங்களை சந்திக்க போகும்போதும் இந்த கோலை பிடிச்சுக்கிட்டு தானே செய்யறான், போறான். கவனிங்க, மோசேயுடைய கரத்திலே இந்த கோலை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் எதை உணர்ந்தார்கள் என்று சொன்னால், மோசேக்கு தேவனாலே கொடுக்கப்பட்ட வல்லமையையும் அதிகாரத்தையும் உணர்ந்தார்கள். அங்க இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கல, மோசேக்கு மாத்திரம் தானே செய்யறாரு, அதை கொடுக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு சில ஆள்களுக்கு தான் இந்த வல்லமையும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இங்க இருக்கிற எல்லாருக்குமே வல்லமையும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் எல்லாருக்குமே வல்லமை அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மீட்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சிலர்களுக்கு தான் இந்த வல்லமை அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவருக்கு மோசேயுடைய கரத்திலே இந்த கோலை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்கள் எதை உணர்ந்தார்கள் என்று சொன்னால், தேவனாலே மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் என்ன செய்தார்கள்? அவர்கள் உணர்ந்தார்கள். எனவே இந்த கோல் தான் அற்புதங்களை செய்த கோல். இந்த கோல் தான் பார்வோனை நடுங்க வைத்த கோல், எகிப்தின் மந்திரவாதிகளை கலங்கடித்த கோல், இது விடுதலையின் கோல். எனவே பாருங்க, மோசையின் மூலமாக தேவனுடைய வல்லமையும் அதிகாரம் என்ன செய்தது? விளங்கினது என்பதற்கு பாருங்க இந்த கோல் தான் ஒரு அடையாளமாக இருந்தது. பாருங்க, தேவன் அவருடைய வல்லமை அதிகாரத்தையும் இந்த கோலின் மூலமாக என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். இந்த கோலை வச்சு சமுத்திரத்தை அடிக்கிறான், சமுத்திரம் ரெண்டா பழகுது. சமுத்திரம் ரெண்டா பழக்குது. இந்த கோலை கொண்டு போய் கண்மலையை தட்டான், கண்மலையிலிருந்து தண்ணி வெளியே கொட்டுது. அப்ப பாருங்க, இந்த கோலின் மூலமாக தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் என்ன செய்தது? விளங்கினது. சரி, புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் இந்த கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்ற. சொல்லுங்க, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
சரி, புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் இந்த கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இந்த கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த கோல் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த கோல் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, கவனிங்க, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, எப்படிப்பட்ட கோலால் அடித்து? வாக்கின் கோலால் அடித்து. நல்ல வழங்குற மாதிரி சொன்னா, வார்த்தையின் கோலால் அடித்து, வார்த்தையின் கோலால் அடித்து. அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது சொன்னால், தேவனுடைய வாக்குக்கு அடையாளமாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். எத்தனைக்கு விளங்குது? தேவனுடைய வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்குள்ள அதிகாரம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அது மட்டுமல்ல, வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பராகி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, ஆடுகளின் பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? ஆடுகளுக்கெல்லாம் பெரிய மெய்ப்பர், பெரிய மெய்ப்பர். பாருங்க, இப்ப பாஸ்டர்னு சொல்றோம் இல்லையா? பாஸ்டர்னு அர்த்தம் மெய்ப்பர்னு அர்த்தம், அவ்வளவுதான். மெய்ப்பர் என்று அர்த்தம். ஆனா பாருங்க, எல்லா மெய்ப்பருக்கும் பெரிய ஒரு மெய்ப்பர் இருக்கிறாரு. அவர் தான் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கவனிங்களே, நம்முடைய பெரிய மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தேவனுடைய வார்த்தை என்கிற கோலை கொடுத்திருக்கிறார். அதான் நீங்க கவனிக்கணும். முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, நம்முடைய பெரிய மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு தேவனுடைய வார்த்தை என்கிற கோலை கொடுத்திருக்கிறார். எனவே பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கிற வேளையிலே அதிலே எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை பார்க்கிற வேளையிலே நாம் எதை பார்க்கிறோம்? தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் அதிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆடுகள் எப்படி அந்த கோலை பார்க்கிற வேளையிலே அவைகள் மிகுந்த ஆறுதலை அடைகிறதோ, நல்லா கவனிங்க. மேய்ப்பனுடைய கரத்துல இந்த கோலை இந்த ஆடுகள் பார்க்கிற வேளையிலே அந்த ஆடுகளுக்கு பெரிய ஒரு ஆறுதல். ஏன் பெரிய ஆறுதல்னா, இந்த கோல் இருக்கிற வரைக்கும் எந்த துஷ்டமிருகம் பக்கத்துல வர முடியாது. இந்த கோலை வச்சு இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு? எவ்வளவு பெரிய சிங்கத்தையும் கரடியையும் ஓனாய் சிறுத்தையும் அடின்னு அடிச்சு அதை துரத்திடுவாரு. எனவே இந்த ஆடுகளுக்கு எல்லாம் பெரிய ஒரு நிம்மதி, இந்த ஆடுகளுக்கு எல்லாம் பெரிய ஒரு ஆறுதல். ஓ, மேய்ப்பனுடைய கரத்துல என்ன இருக்குது? கோல் இருக்குது. என்ன இருக்குது? கோல் இருக்குது. மேய்ப்பனுடைய கரத்துல கோல் இருக்கிற வரைக்கும் நான் நல்ல சந்தோஷமா சாப்பிட முடியும், சந்தோஷமா மேய முடியும், நான் பாட்டுக்கு மேய்வேன். ஏன்னா என் பக்கத்துல யார் இருக்கிறா? மேய்ப்பர் இருக்கிறாரு. மேய்ப்பனுடைய கரத்துல என்ன இருக்குது? இந்த கோல் இருக்குது. இது சாதாரண கோல் இல்ல, இது வல்லமையான ஒரு கோல். இதை வச்சு அடிச்சா சிங்கமே என்ன செஞ்சு போயிடும்? மாண்டு போய்விடும். அப்பேற்பட்ட வல்லமையான கோல். இந்த கோல் இருக்கிற வரைக்கும் எனக்கு பயம் கிடையவே கிடையாது. எனவே பாருங்க, ஆடுகள் பாருங்க எப்படி அந்த கோலை பார்க்கிற வேளையிலே அவைகள் மிகுந்த ஆறுதலை அடைகிறதோ, இதை போலவே பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கிற வேளையிலே நாம் மிகுந்த ஆறுதல் அடைகிறோம். 1000 பிரச்சனைகள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கலாம், 1000 சூழ்நிலைகள் வந்து எதிராக நிக்கலாம். ஆனா பாருங்க, அவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியிலையும் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிற வேளையில உள்ளத்துல ஒரு பெரிய ஆறுதல், சமாதானம். உணர்ந்திருக்கிறீங்களா?
சூழ்நிலையில் பாருங்க, அது பாட்டுக்கு வந்து நிற்கும். சொல்லுவாங்க இல்லையா, கண்ணு மூலிய பிதுங்கி போச்சுங்க, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில நம்ம என்ன பண்றோம்? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிற வேளையில எதை உணர்கிறோம்? மிகுந்த ஆறுதலையும் சமாதானத்தை உணர்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? ஜெயிக்க வைக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே அதிகாரம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்கிற வரைக்கும் எந்த பிசாசும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த பொல்லாத மனுஷனும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த எதிரியும் என்னை கவிழ்த்து போட முடியவே முடியாது. 1000 பேர் படையெடுத்து வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது. ஆமென். பாருங்க, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிற வேளையில நாம் பாருங்க அப்படி தேற்றப்படுகிறோம். எத்தனை தேற்றப்பட்டிருக்கீங்க? எனக்கெல்லாம் ஒரு முறை 2 முறை கிடையாதுங்க, என் வாழ்நாள் முழுவதும் நான் சொல்ல முடியும். சில சமயங்கள் அப்படி பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது சில சமயம் ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிற வேளையில உள்ள பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை பேச ஆரம்பிக்குது. நீ பயப்படாத, தைரியம் ஏறு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ தான் ஜெயிப்ப, உனக்கு தான் வெற்றி, உனக்கு தான் காரியம் வாய்க்கும், நீ மேல வந்துருவ, நீ பயப்படாத. பாருங்க, உள்ள இருந்து ஒரு சத்தம் என்ன கொடுக்குது? வார்த்தை சத்தம் கொடுக்குது. வார்த்தை சத்தம் கொடுக்குது. பயப்படாத, தைரியம் ஏறு, நான் உன் கூட இருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய ஆரம்பிக்குது? உள்ளத்துல பேச ஆரம்பிக்குது. கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யறது? மிகுந்த ஆறுதலை நமக்கு என்ன செய்யறது? கொடுக்கிறது. அப்ப பாருங்க, அந்த ஆடுகள் எப்படி மேய்ப்புண்டை கரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோலை பார்த்த மாத்திரத்தில் மிகுந்த ஆறுதலை அடைகிறதோ, இதை போலவே தேவனுடைய வார்த்தை நாம் பார்க்கிற வேளையிலே நாம் மிகுந்த ஆறுதலை அடைகிறோம். தேவனுடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு கோலாக இருக்கிறது. பாருங்க, நாம் புதிய பிரச்சனைகளை சந்திக்கிற வேளையிலே, பள்ளத்தாக்குகளுக்கு செல்லுகிற வேளையிலே, மலை உச்சியான இடங்களுக்கு செல்லுகிற வேளையிலே, புதிய தேவைகளை சந்திக்கிற வேளையிலே, புதிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிற வேளையிலே பாருங்க, நாம் தேவனுடைய வார்த்தையாகிய கோலை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையாகிய கோல் என்ன பண்ணுகிறது? நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆறுதலை உண்டாக்குகிறது. பயப்படாத, இந்த சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலை மாறும், இந்த பிரச்சனை மாறும், இந்த எதிரி 7 வழியாக ஓடி போவான், நீ நிற்பாய். கர்த்தருடைய வார்த்தை செய்த உள்ளத்திலிருந்து நம்மை தைரியப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, ஆறுதல் படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறான், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிங்க. தேவனுடைய வார்த்தை உங்களை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக, உங்களை பலப்படுத்தக்கூடியதாக, உங்களை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே சூழ்நிலைகளை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, தேவைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு பயப்படாதீர்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தா கர்த்தருடைய வார்த்தை உள்ள தேற்றுது. உன் தேவை நான் சந்திப்பேன், எவ்வளவு தேவையா இருந்தாலும் அதை நான் சந்திப்பேன், நிறைவாக்குவேன். ஆமென். சரி, இப்பொழுது இந்த கோல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கும் அடுத்த வாரத்தில் இதை நாம் பார்க்க போகிறோம். இந்த கோல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். கவனிங்க, இந்த கோல் 3 காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த கோல் 3 காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. முதலாவதாக, ஆடுகளை சரிப்படுத்துவதற்கு, ஆடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு, ஆடுகளை திருத்துவதற்கு இந்த கோல் மேய்ப்பனின் கரத்திலே இருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. 3 காரியங்களுக்காக இந்த கோல் பயன்படுத்தப்படுகிறது. முதலாவதாக, ஆடுகளை சரிப்படுத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு, திருத்துவதற்கு இந்த கோல் மேய்ப்பனின் கரத்திலே இருக்கிறது. கவனிங்க, சில வேளைகளிலே ஆடுகள் பாருங்க கூட்டமாக மேய்ந்து கொண்டிருக்கும் போது, அல்லது ஆடுகள் கூட்டமாக போய் கொண்டிருக்கும் பொழுது, அதுல ஒரு ஆடு என்ன பண்ணுமா? வழி தப்பி போய் அங்க நின்று கொண்டிருக்குமா? அல்லது பாருங்க, மந்தையை விட்டு தனியாக அங்க போய் நின்று கொண்டிருக்குமா? அது மட்டுமல்ல, சில ஆடுகள் என்ன பண்ணுமா? பாருங்க, ஆடுகள் கூட்டமா போய் கொண்டிருக்கிறது, அல்லது ஆடுகள் ஒரு இடத்துல பாருங்க கூட்டமா மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு ஆடு மாத்திரம், அதுல பாருங்க சில ஆடு சேட்டை பிடிச்ச ஆடெல்லாம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் மக்கர் பண்ற ஆடு, கொஞ்சம் சுட்டித்தனம் பண்ற ஆடுகள்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கும் பாருங்க.
இப்ப பாருங்க, சில ஆடுகள் இருக்கு இல்லையா, அந்த ஆடுகள் என்ன பண்ணுமா, தூரமா போய் விஷம் நிறைந்த செடியை சாப்பிட அதுல கொண்டு போய் வாய வைக்குமா பாருங்க. அதுல கொண்டு போய் வாய வைக்குமா பாருங்க. சில ஆடுகள் என்ன பண்ணிருது, மந்தையை விட்டு தூரமா போய் அங்கிட்ட எங்கோ போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு ஆடுகள் எல்லாம் மொத்தமா போய்கிட்டு இருக்குது ஒரு இடத்துல. ஆனா இது மட்டும் பாருங்க, தனியா போயிட்டு இருப்பாரு ஐயா, தனியா போயிட்டு இருப்பாரு. ஆனா சில ஆடுகள் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுமா, வேகமா போய் பாருங்க ஏதாவது விஷம் நிறைந்த செடிகள்ல போய் வாய வச்சு அதை சாப்பிடலாம்னு சொல்லி பாருங்க, வாயை வேகமா கொண்டு போய் வைக்குமா பாருங்க. கவனிங்க, இதை மேய்ப்பன் பார்த்து கொண்டே இருப்பானாம். தூரத்துல இருந்து, ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பானாம் பாருங்க. கவனிங்க, இதை மேய்ப்பன் பார்க்கிற வேளையிலே மேய்ப்பன் என்ன பண்ணுவானாம், தன்னுடைய கரத்திலே இருக்கக்கூடிய அந்த கோலை வைத்து ஒரு தட்டுவானா பாருங்க, டம்முன்னு. சில சமயம் என்ன பண்ணுவானா, அந்த ஆட்டை பாருங்க இங்க இருந்து குறி தவறாம அறிவானா பாருங்க, கரெக்டா அறிவானா பாருங்க. ஓங்கி எரிஞ்ச மாத்திரத்துல டம்முன்னு அடி விழுகுது உடம்புல. அடிப்பட்ட மாத்திரத்துல வேகமா திரும்பி பார்க்குது. ஓஹோ, மந்தையை விட்டு நம்ம தூரமா இருக்கிறோம், மந்தையை விட்டு தூரமா இருக்கு. ஓஹோ, வேண்டாத செடி மேல போய் வாய வச்சிருக்கிறோம் போல. அது மேய்ப்பனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அங்கிருந்து அந்த கோல் என்ன செய்யறாரு, தூக்கி என்ன செய்யறாரு, குறி பார்த்து கரெக்டா எறிவாராம் பாருங்க. கவனிங்க, அப்படி தட்டும் போதுதான் அந்த ஆடு செய்து திரும்பி பார்க்குது. ஓஹோ, நம்ம எங்கேயே இருக்கிறோம், மேய்ப்பனை விட்டு தூரமா வந்துட்டோம், மந்தையை விட்டு தூரமா வந்துட்டோம், தவறான செடியில போய் வாய வைத்து விட்டோம் என்று பாருங்க. மந்தையின் அண்டைக்கு, மேய்ப்பனின் அண்டைக்கு அந்த ஆடு வேகமா ஓடி வருமா, வேகமா ஓடி வருமா. எனவே பாருங்க, இந்த கோல் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், இந்த கோல் அந்த ஆட்டை சரிப்படுத்துகிறது, அந்த ஆட்டை சரிப்படுத்துகிறது. இந்த கோல் பாருங்க அந்த ஆட்டை ஒழுங்குபடுத்துகிறது, இந்த கோல் அந்த ஆட்டை திருத்துகிறது, இந்த கோல் ஆட்டை சரியான இடத்துக்கு கொண்டு வருகிறது, இந்த கோல் ஆட்டை சரியான பாதைக்கு கொண்டு வருகிறது. கவனிங்க, இதை போலத்தான் தேவனுடைய வார்த்தையாகிய கோலும். கவனிங்க, தேவனுடைய வார்த்தையாகிய கோலும். தேவனுடைய வார்த்தை நம்மை என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நம்மை சரிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை நம்மை திருத்தக்கூடியதாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை நம்மை ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் பாருங்க, பிரசங்க வேளையிலே தேவனுடைய வார்த்தை நம்மள பெடடியில தட்டின மாதிரி ஒரு டப்புன்னு ஒரு தட்டும். பார்த்திருக்கீங்களா? எத்தனை வளர்ந்துருக்கீங்க தெரியல. பிரசங்க வேலையில நல்லா கவனிச்சுட்டே இருப்பீங்க, வார்த்தை வந்து கொண்டே இருக்கும், ஆவியானவர் அனுப்பி கொண்டே இருப்பாரு. சில சமயங்கள பாருங்க, அந்த வார்த்தை வந்து நம்முடைய பெடரில ஒரு டப்புன்னு ஒரு தட்டின மாதிரி இருக்கும். அப்பதான் விழிப்பு, ஓஹோ, அப்பதான் ஒரு விழிப்பு என்ன செய்யுது, வருது. தட்டின உடனே தானே செய்யறோம், நம்ம திரும்பி பார்க்கிறோம். ஓஹோ, கர்த்தரை விட்டு தூரமா இருக்கும் போல, சபையை விட்டு தூரமா இருக்கிறோம் போல என்று பாருங்க. அப்பதானே செய்யறோம், திரும்பி பார்க்கிறோம், அதை எண்ணி பார்க்கிறோம். கவனிங்க, இப்படி சில சமயங்களில ஒரு தட்டுறது நல்லதா கெட்டதா? நான் சொல்றேன் இதெல்லாம் நல்லது. ஏன்னா சில சமயங்களில் பாருங்க, நம்ம மந்தையை விட்டு எங்கேயே போயிடுறோம், கர்த்தரை விட்டு எங்கேயே போயிடுறோம், அப்படியே யோசித்துக்கிட்டு எங்கேயே போயிடுறோம். சில சமயங்களில் கர்த்தருடைய வார்த்தை வருது, வந்து பெடல் ஒரு டம்முன்னு தட்டு மாத்திரம், ஓஹோ, நம்ம எங்க இருக்கிறோம், இப்ப சபையை விட்டு தூரமா இருக்கிறோம், சபைக்குள்ள ஐக்கியம் வைக்காம எங்கேயே போய் ஐக்கியம் வச்சுக்கிட்டு இருக்கோமே, துர்மார்க்கமான ஆளு கூட, அசுத்தமான ஆளு கூட, மோசமான ஆளு கூட ஃபெலோஷிப் வச்சிருக்கிறோமே சொல்லி அப்பதான் வேகமா திரும்பி பார்க்கிறோம். கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்பதான் வேகமா என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், ஓடி வர ஆரம்பிக்கிறோம். சில சமயங்கள்ல இப்படி ஒரு அடி விழுவது நல்லது. எத்தனை நல்லதுன்னு சொல்றீங்க? ஏனென்றால் அப்பதான் பாருங்க, சபை என்ற மந்தைக்குள்ளே நாம் வந்து சேர்ந்து கொள்ள முடியும், சபை என்கிற மந்தைக்குள்ள வந்து சேர்ந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் பாருங்க, மந்தையை விட்டு சபையை விட்டு தூரமா என்ன செய்வோம், நாம் போய்விடுவோம். எனவேதான் பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்மை ஒரு தட்டுவது நல்லது. தேவனுடைய வார்த்தை நம்மளை ஒரு தட்டுறது நல்லது. பாருங்க, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, கர்த்தர் இப்படி பல முறை தட்டி இருக்கிறாரு. பலமுறை கர்த்தர் நீ எப்படி வார்த்தை என்கிற கோலால தட்டி இருக்கிறாரு. நான் மாறி இருக்கிறேன் பாருங்க. உடனே உங்களுடைய வார்த்தையை கொண்டு இன்னும் கொஞ்சம் தட்டுங்க ஆண்டவரே, நான் மாறிக்கிறேன், உங்களுடைய வார்த்தையின்படி நான் மாற எனக்கு தான் நல்லது. எத்தனை சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நம்ம மாறுறது நமக்கு நல்லது.
இந்த ஆடை ஒரு தட்டு தட்டுறாரு மேய்ப்பன். தட்டின மாத்திரத்துல இது மேய்ப்பனுக்கு நல்லதா ஆட்டுக்கு நல்லதா? ஆட்டுக்கு தான் நல்லது. ஏன்னா விசச்செடி சாப்பிட்டு செத்தே போகும். அது மாத்திரமல்ல, மந்தையை விட்டு தூரமா போச்சுன்னா அங்க ஆல்ரெடி என்ன பதுங்கி இருக்குது? துஷ்ட மிருகங்கள் பதுங்கி இருக்குது. ஒரே படியா பிடிச்சி இழுத்து கொண்டு போய் சாப்பிட்டுரும். அப்ப பாருங்க, இந்த மேய்ப்பன் என்ன பண்றாரு? அந்த ஆற்றினுடைய நல்வாழ்வுக்காக இங்க இருந்து அந்த கோலை கொண்டு ஒரு எரியிறாரு. ஒரு தட்டு தட்டுன மாத்திரத்துல தான் அது வேகமா என்ன செய்ய ஆரம்பிக்குது? திரும்பி பார்க்க ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்த மாத்திரத்துல ஓஹோ நம்ம தூரமா இருக்கிறோம், மந்தையை விட்டு தூரமா இருக்கிறோம், மெய்ப்பனை விட்டு தூரமா வந்துட்டுமே என்று பாருங்க வேகமா என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? அங்க ஓடி வர ஆரம்பிக்கிறது. இதை போலதான் கர்த்தருடைய வார்த்தையும், தேவனுடைய வார்த்தையாகிய கோல் நம்ம என்ன செய்யறது? பிரசங்க வேளையிலே ஒரு தட்டுது. அப்படி தட்டும் பொழுதுதான் ஓஹோ நம்ம எங்கே தூரமா என்ன செய்யறோம் இருக்கிறோம், சபையை விட்டு தூரமா இருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் என்ன செய்யறது? வர ஆரம்பிக்கிறது. அது மட்டுமல்ல, கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிற வேளையிலே எப்போதுமே குதூகலமா இருக்காது. குதூகலமா இருக்காது. சில சமயங்களை பாருங்க, பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்க வேலையில அவங்களுக்கு தேவையான வார்த்தைகள்லாம் நிறைய வரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை தேற்றுவார், கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பார், கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், உன் தேவை சந்திப்பாரு, நீ போராட்டத்துல காரியங்கள் வாய்க்கும். இப்படிப்பட்ட வசனங்கள் வரும்பொழுது இவங்க வாயில என்ன வரும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவரே, பிரைஸ் லார்ட். கையை தட்டுவாங்க, ஆர்ப்பரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா கவனிங்க, பிரசங்க வேலையில எப்பவுமே குதூகலமா இருக்காது. எப்பயுமே தடை கொடுத்த மாதிரியே இருக்காது. கர்த்தர் உன் கண்ணீரியாவின் படைப்பார், கர்த்தர் உன்னை தேற்றுவார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அப்படி தடவி கொடுக்குற மாதிரி எப்பவுமே என்ன செய்யாது? பிரசங்கத்துல இருக்காது. சில சமயங்கள்ல தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்துல வந்து அப்படி குத்துன மாதிரி இருக்கும். தேவனுடைய வார்த்தை நேரா பாருங்க, பாஸ்டர் அவர் பொதுவா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனா அந்த வார்த்தை நேர எனக்கு வரும் பாருங்க, உள்ள நேர வந்து என்ன செய்யும்? இருதயத்துல அப்படி குத்துன மாதிரி இருக்கும். எத்தனை அப்படி உணர்ந்திருக்கிறீங்க? பிரசங்கம் பொதுவா என்ன செய்யுது? நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வார்த்தை என்ன ஆரம்பிக்குது? நேர உள்ள வந்து என்ன செய்யுது? உள்ளத்துல குத்துது. சில சமயங்கள்ல பாருங்க, நாம் தவறு செய்கிறோம் என்பதை அந்த வார்த்தை அப்படி படம் முடிச்சு காமிக்குது. உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வார்த்தை அப்படி படம் முடிச்சு காமிக்குது. பாரு, நீ தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ தவறான காரியத்துல போய்கிட்டு இருக்கிற என்று பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய ஆரம்பிக்குது? அப்படி படம் பிடிச்சு காண்பிக்குது. சில சமயங்களை பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரச்சனைக்கு இதுதான் காரணம் என்பதை கர்த்தருடைய வார்த்தை உணர்த்துகிறது. நம்ம யோசிக்கிறோம், ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இது எதனால வந்துச்சு, மண்டையை போட்டு பிக்கிறோம். பிரசங்க வேலையில என்ன நடக்குது? கவனி, இதுதான் உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்பதை கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? அப்படி நமக்குள்ள உணர்த்துகிறது. சில சமயங்களை பாருங்க, நாம் தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? நமக்கு உணர்த்துகிறது. நீ போகிற வழி சரி கிடையாது, போனா மாட்டிக்கிறவ, இழப்பு வரும், நஷ்டம் வரும், உன்னுடைய வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிரும், அங்க போகாத, திரும்ப அந்த வழியில போகாத என்று பாருங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? நம்மை நோக்கி வரும். எனவே பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்மை திருத்தக்கூடிய கோலாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை ஒழுங்குபடுத்தக்கூடிய கோலாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை சரிபடுத்தக்கூடிய கோலாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக செல்லுகிற போது, அதாவது தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக செல்லுகிற போது அதை என்ன செய்கிறது? அது நம்ம என்ன செய்கிறது? சரிப்படுத்துகிறது, கரெக்ஷன் பண்ணுகிறது. என்ன செய்யுது? கரெக்ஷன் பண்றது எல்லாத்துக்கும் பிடிக்காது இல்லையா? எந்த நேரமும் நம்ம அப்பாவுக்கு வேலையே இல்லை, இந்த அப்பாவுக்கு வேலையே இல்லை, இந்த நேரம் இதை செய்யாத, அதை பண்ணாத, அதை பண்ணாதன்ட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா கரெக்ஷன் பண்றது யாருக்கு பிடிக்காது? பிள்ளைகளுக்கு பிடிக்காது. ஃப்ரீயா விட்டுட்டோம்னா ஓகே, நீ யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, நானே ராஜா, நானே மந்திரி, அப்படின்னா அது நல்லா இருக்குது. ஆனா கரெக்ஷன் பண்ணா கொஞ்சம் வலிக்குது, கொஞ்சம் குத்தி கிழிச்ச மாதிரி இருக்குது. என்ன அப்படி சொல்றாங்க? நீ கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? நமக்குள்ளாக சென்று நம்மளை கரெக்ஷன் பண்ணுது, நம்மளை சரிப்படுத்துது, நம்மளை ஒழுங்குபடுத்துது, நம்மளை சீர்திருத்துகிறது. இது நல்லதா கேட்டதா? நான் சொல்றேன், இது நல்லது. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவு வருஷமா என்னைய சரிப்படுத்தி இருக்குது, கரெக்ஷன் பண்ணியிருக்குது. இப்படி போகாத, இப்படி பண்ணாத, இப்படி செய்யாத, இப்படி வான்னு சொல்லி இருக்குது. அதனால தான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். அதுதான் பாருங்க, நம்ம கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது? நம்ம சரிப்படுத்துகிறது. இன்னும் தெளிவா சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை நம்மை சிட்சிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை சிட்சிக்கிறது. திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12
9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது, அதாவது கரெக்ஷன் படுத்தும் பொழுது, சரிப்படுத்தும் பொழுது, சீர்திருத்தும் பொழுது, அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு, அதாவது அந்த தகப்பன்மார்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சிக்கிறார்கள். இவரோ, அதாவது பரமபிதாவோ ஆவிகளின் பிதாவோ, தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். கவனிங்க, நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை எங்கே சிட்சிக்கிறார்கள்? எங்க சிட்சிக்கிறாங்க? எங்க சிட்சிக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தில் சிட்சிக்கிறார்கள். கோல் எடுத்து 4 போடு போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? குச்சி எடுத்து அடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது இல்லையா? அங்கதான் அடிக்கணும். அதுதான் காயங்கெல்லாம் படாது, கொஞ்சம் ரத்தம் கத்தமெல்லாம் வராது, சுருன்னு வர இருக்கும். அடி போடுறதுக்குன்னே ஒரு இடத்த கத்திர வச்சிருக்காரு போல. அப்படி போடுறது நல்லதா தப்பா? சத்தத்தையே காணோம். அப்படி அடி போடுறது நல்லதா தவறாங்க? போடுறது நல்லது. ஏன்னா அந்த பிள்ளை நல்லா இருப்பான் நாளைக்கு, அந்த பிள்ளை நாளைக்கு நல்லா இருப்பான். அப்படிதான் பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர்கள் நாம் அஞ்சி நடந்திருக்க, அடுத்த 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சிக்கிறார்கள். நலமென்று தோன்றினபடி என்ன யோசிக்கிறார் அப்பா அம்மா? என்ன யோசிக்கிறாங்க? இவன் இன்னைக்கு 4 தட்டு தட்டு நல்லது, இன்னைக்கு தட்டலைனா நாளைக்கு கலவணிப்பலாயிருவான். உண்மைதானே? இன்னைக்கு தட்டலைனா நாளைக்கு பெரிய மோசமான ஆள் ஆயிடுவான். இன்னைக்கு 4 தட்டு தட்டலைனா இவன் கெட்டு ஒண்ணுமே நான் பெறுவேன், வாழ்க்கையை ஸ்பாயில் ஆயிரும். எனவே இன்னைக்கு 4 தட்டு தட்டுறது நல்லது என்று எண்ணிதான் பாருங்க, நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மள 4 தட்டு தட்டுறாங்க. எங்க தட்டுறாங்க? சரீரத்துல தட்டுறாங்க. எங்க தட்டுறாங்க? சரீரத்துல தட்டுறாங்க. எனக்கு ஒரு அப்பா இருந்தார் இல்லையா, எங்க அப்பா மரிச்சு போயிட்டாரு, இருந்தாரு. அவர் தட்டுறதா நீங்க பாத்தீங்கன்னா கண்ணீர் வடிச்சிருவீங்க, ரத்த கண்ணீரை வடிச்சிருவீங்க. அந்த மாதிரி போடுவாரு பாருங்க. பனைமரத்து மட்டைய பச்சை மட்டை தண்ணிக்குள்ள ஊற போட்டிருப்பாரு, எடுத்து அடிச்சாருன்னு பாருங்க, உடம்பெல்லாம் பட்டையா விழுகும். அந்த அடி சந்து பொந்தெல்லாம் ஓடுவோம். அண்ணன் தம்பி எல்லாம் கேட்டு ஒரு சந்துக்குள்ள நிற்பான், வரட்டி அடிச்சு அவர் மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பாரு, ஒரு கையில் எடுத்து தொங்க விட்டு அடிப்பாரு பாருங்க. அந்த அடி அடிப்பாரு, ஏன் தப்பு பண்ணுன்னு சொல்லி. சரீரத்தின் தகப்பன்மார்கள் என்ன பண்றாங்க? சரீரத்தில் என்ன செய்யறாங்க? 4 தட்டு தட்டுறாங்க, சிச்சிக்கிறாங்க, கரெக்ஷன் பண்றாங்க. கவனிங்க, இதை போலத்தான் ஆவிகளின் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது, அதாவது ஆவிக்குரிய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். தேவன் எங்கே சிட்சிக்கிறார்? தேவன் எங்கே சரிப்படுத்துகிறார்? தேவன் எங்கே சிட்சிக்கிறார் என்று சொன்னால் ஆவிகளின் பிதா நம்முடைய ஆவிகளை சிட்சிக்கிறார். எத்தனை விளங்குச்சு? அவர் சரீரத்தில் சிட்சிக்கிறது கிடையாது, அவர் ஆவியில் என்ன செய்யறாரு? சிட்சிக்கிறார். கவனிங்க, சரீரத்தின் தகப்பன்மார்கள் சரீரத்துல சிச்சை உண்டாக்குறாங்க, சிச்சிக்கிறாங்க. ஆனால் ஆவிகளின் பிதா என்ன பண்றாரு? நம்முடைய ஆவியில சிச்சிக்கிறாரு, ஆவியை என்ன செய்யறாரு? சரிப்படுத்துகிறார். ஆவியிலே சரிப்படுத்துகிறார், ஆவியிலே ஒழுங்குபடுத்துகிறார். உள்ளத்துல என்ன செய்யறார்? ஒழுங்குபடுத்துறார். உள்ளத்துல ஒரு திருத்துதல் என்ன செய்யறாரு? உண்டாக்குகிறாரு. சரி, உள்ளே எப்படி திருத்துகிறார்? எதை கொண்டு அவர் திருத்துகிறார்? அதுதான் முக்கியம். நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் எதை வச்சு திருத்துறாங்க? நல்ல ஒரு குச்சி, லத்தி குச்சி மாதிரி வச்சிருக்கிறாங்க, அதை வச்சு என்ன செய்யறாங்க? நம்மளை திருத்துறாங்க. ஆனால் பாருங்க, ஆவிகளின் பிதா அவர் எதை கொண்டு நம்மை திருத்துகிறார்? எதை கொண்டு திருத்துகிறார் என்று சொன்னால் வார்த்தை என்கிற கோலை கொண்டு திருத்துகிறார். வார்த்தை என்கிற கோலை கொண்டு திருத்துகிறார். வார்த்தையை கொண்டு உள்ளே என்ன செய்கிறார்? சரிப்படுத்துகிறார். உள்ளே என்ன செய்கிறார்? திருத்துகிறார். கவனிங்க, ஆவிகளின் தகப்பன் நம்மை ஆவியிலே திருத்துகிறார். அதைத்தான் இன்னைக்கு சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிகளின் தகப்பன், ஆவிகளின் பிதா நம்மை ஆவியில என்ன செய்கிறார்? திருத்துகிறார். எப்படி திருத்துகிறார்? வார்த்தையை கொண்டு என்ன செய்கிறார்? திருத்துகிறார். பிரசங்க வேலையில பாருங்க, வார்த்தை வருகிறது, வார்த்தை உள்ள போகுது. உள்ள போகும் பொழுது நாம் என்ன செய்யறோம்? உணர்த்தப்படுகிறோம்,
என்ன செய்கிறோம்? திருந்திக் கொள்ளுகிறோம். எத்தனை பேர் அப்படி தெரிந்திருக்கிறீங்க? நிறைய. வார்த்தை கொண்டு என்ன செய்கிறார்? திருத்துகிறார். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், எப்படிப்பட்டவனாகவும்? தேறினவனாகவும், எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள், எதுங்க அவைகள்? எவைகள்? அவைகள்னா எவைகள்? 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம். வேத, அப்ப பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகள் எவைகள்? வேத வாக்கியங்கள், தேவனுடைய வார்த்தைகள். எனவே பாருங்க, தேவனுடைய வார்த்தை தான் நம்மை கடிந்து கொள்ளுகிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மை சரிப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மை சீர்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மை திருத்துகிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மை ஒழுங்குபடுத்துகிறது. எத்தனை இதை ஒத்துக்கிறீங்க? பாருங்க, ஒரு காலத்துல நம்ம எப்படி எப்படியே பேசி இருக்கிறோம். ஆனா பாருங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்ட மாத்திரத்துல அநேகமா கிட்டத்தட்ட எல்லாரும் வாய் என்ன செஞ்சிடறோம்? நல்லா குறைச்சிட்டோம். தாறுமாறா பேசுறது, அசிங்கமா பேசுறது, மோசமா பேசுறது, அதையும் நிறுத்திட்டோம். அது மாத்திரமல்ல, பிறகு விளங்காது, உருப்படாது, நடக்காது, வாய்க்காது, இது சித்திக்காது, இப்படிப்பட்ட வார்த்தை என்ன செஞ்சிட்டோம்? விட்டுட்டோம். எப்படி விட்டோம்? கர்த்தருடைய வார்த்தை செய்தது நம்மை சீர்திருத்தினது, நம்மை மாற்றினது, நம்ம என்ன செய்து ஒழுங்குபடுத்தினது. கர்த்தருடைய வார்த்தை வந்த மாத்திரத்துல நம்முடைய வாய் என்ன செஞ்சுட்டு நம்ம வந்து ஒழுங்குபடுத்திட்டோம். எத்தனை வாயை ஒழுங்குபடுத்திட்டீங்க? மீதி வரலங்க என்ன ஆச்சு? மீதி வரல வாயை ஒழுங்குபடுத்தல. என்ன தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது? நம்முடைய வாயை ஒழுங்குபடுத்துது, நம்முடைய பார்வையை ஒழுங்குபடுத்துது, நம்முடைய நடைய ஒழுங்குபடுத்துது, நம்முடைய பாவனைகள் என்ன செய்யுது? ஒழுங்குபடுத்துது. நீ வேறவன், நீ வித்தியாசமானவன், நீ மீட்கப்பட்டவன், நீ மற்றவர்களை போல கிடையாது, மற்றவர்களை போல வாழக்கூடாது, மற்றவர்களை போல பேசக்கூடாது, மற்றவர்களை போல என்ன செய்யக்கூடாது? நீ நடக்கக்கூடாது, நீ வேறு பிரிக்கப்பட்டவன், நீ வித்தியாசமானவன், நீ தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி, நீ மீட்கப்பட்டவன், நீ மீட்கப்பட்டவள், நீ இப்படித்தான் பேசணும், நீ இப்படிதான் நடக்கணும், நீ இப்படிதான் வாழ வேண்டும், உன்னுடைய வீட்டு விசேஷங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். மற்றவர்கள் வீட்டு விசேஷம் நடத்துற மாதிரி என்ன செய்யக்கூடாது? நீ நடத்த கூடாது. மற்றவங்கள கல்யாணம் வேற மாதிரி நடத்துவாங்க, அந்த மாதிரி நீ என்ன செய்யக்கூடாது? நடத்தக்கூடாது. நீ தேவனுடைய பிள்ளை, இப்படித்தானே செய்ய வேண்டும், ஒழுங்குக்கிரமா நடத்த வேண்டும் என்று பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? நம்மை சீர்படுத்துகிறது, நம்மை சரிப்படுத்துகிறது, நம்ம என்ன செய்கிறது? ஒழுங்கு படுத்துகிறது. அப்ப பாருங்க, வார்த்தை தான் நம்மை கடிந்து கொள்கிறது. வார்த்தை தான் நம்ம என்ன செய்யறது? கடிந்து கொள்கிறது. எத்தனை பேர் கடிஞ்சு கொண்டிருக்கு வார்த்தை? என்ன நிறைய முறை கடிஞ்சு கொண்டிருக்கிறது. சில சமயங்கள் என்ன செஞ்சிடறோம்? ஒரு மாதிரியே பேசிடுறோம். அப்புறம் பிறகு உள்ள கர்த்தருடைய வார்த்தை பேசுது, நீ பேசுறது தப்பு தானே, இப்படி பேசிக்க கூடாது தானே, ஏன் இப்படி பேசணும்னு சொல்லி உள்ள இருந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? நம்மை சிச்சிக்கிறது, நம்மை கரெக்ஷன் பண்ணுகிறது, நம்மை சரிப்படுத்துகிறது. அப்படிதானே? அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? நம்மை சரிப்படுத்துகிறது. பூமியை வாக்கின் கோலால் அடித்து, பூமியை வாக்கின் கோலால் அடித்து, அப்ப பாருங்க, வார்த்தை என்கிற கோலை கொண்டுதான் நம்மளை கர்த்தர் ஒரு தட்டு தட்டுறாரு. வார்த்தை என்கிற கோலை கொண்டு நம்மள ஒரு தட்டு தட்டுறாரு. மேய்ப்பன் எப்படி அவனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த மரத்தினாலேயான அந்த கோலை கொண்டு அந்த ஆடுகளை ஒரு தட்டு தட்டி அதை கரெக்ஷன் பண்றானோ, இந்த சரீரத்தின் தகப்பன்மார்கள் அவர்கள் எப்படி அந்த கோலை வைத்து தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணுமே என்று அவர்கள் ஒரு தட்டு தட்டுறாங்களோ, அதை போல பாருங்க, ஆவிகளின் பிதா பரம தகப்பன் அவர் என்ன பண்றாரு? அவர் வார்த்தை என்கிற கோலை கொண்டு நம்மளை ஒரு தட்டு தட்டுறாரு, நம்மளை ஒரு தட்டு தட்டுறாரு. சில சமயங்கள்ல பாருங்க, திடீர்னு நம்ம எங்கேயும் கிளம்பி போய்கிட்டு இருப்போம், உள்ளத்துல கர்த்தருடைய வார்த்தை பேச ஆரம்பிக்கும், நீ அங்க போகாத, நீ அங்க போகாத, உனக்கு அங்க விபத்து காத்திருக்கு, ஆபத்து காத்திருக்குது என்று கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது? உள்ள இருந்து ஒரு தட்டு தட்டுது நம்மளை. அப்படி எத்தனை பேருக்கு தட்டி இருக்குது? எனக்கு நிறைய தட்டி இருக்குது. எனக்கு நிறைய முறை தட்டி இருக்குது. நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேங்க, ஆசீர்வாதமா இருக்கிறேன், அன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். இதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு கர்த்தர் தட்டும் பொழுது, சரிங்க ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி அதற்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தட்டுறது ரொம்ப நல்லது. நான் வந்து யாருக்குள்ள அடங்க மாட்டேன்னா அப்புறம் வாழ்க்கை என்ன செஞ்சிட வேண்டியதான்? இழந்துட வேண்டியதான். ஆசீர்வாதத்தை
இழந்துட வேண்டியதான். அப்ப பாருங்க, வார்த்தை என்கிற கோளால் என்ன செய்யறார்? நம்மை தட்டுகிறார், கரெக்ஷன் பண்ணுகிறார். எங்க கரெக்ஷன் பண்றாரு? அது ரொம்ப முக்கியம். எங்க கரெக்ஷன் பண்றாரு? ஆவியில கரெக்ஷன் பண்றாரு. கவனிங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவ பிரசங்கியார்களும் கிறிஸ்தவ விசுவாசிகளும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தேவன் வியாதியை கொடுத்து வியாதியின் மூலமாக என்ன சிச்சிக்கிறாரு. அப்படி கர்த்தர் செய்றாரு. என்ன கரெக்ஷன் பண்றாரு? கேன்சர் கொடுத்து, டிபி என்ற வியாதியை கொடுத்து, சுகர் என்ற வியாதியை கொடுத்து, இப்படிப்பட்ட வியாதியின் மூலமாக கர்த்தர் அடியேனை சரிபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஒண்ணுமே ஒத்து போகாத காரியம் இதெல்லாம். கர்த்தர் என்ன பண்றாரா? இந்த ஐயாவுக்கு வியாதியை கொடுத்து இந்த வியாதியின் மூலமா கர்த்தர் திருத்தி கொண்டிருக்கிறாரா, வியாதியின் மூலமா சரிப்படுத்திக் கொண்டிருக்கிறாரா. வியாதியை கொடுத்து நம்மை சரிப்படுத்துகிறார். கர்த்தர் விபத்துக்குள்ளாக நம்மளை ஆக்கி லாரிக்குள்ள தள்ளிவிட்டு நம்ம காலை ஒடித்து போட்டு அதன் மூலமா கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். அதன் மூலமா கர்த்தர் நம்மை சரிப்படுத்துகிறார். கைய காலை ஒடிச்சு விட்டு கர்த்தர் செய்றார், நம்மளை திருத்துகிறார் என்று சொல்லுகிறார்கள். கவனிங்க, வியாதி நம்மை ஒருபோதும் சரிப்படுத்தாது, ஒழுங்குபடுத்தாது. எத்தனை ஒத்துக்கிறீங்க? வியாதி யாருங்க இது வரைக்கும் சரிப்படுத்துச்சு? கோபத்தை தான் உண்டாகும். பார்த்துருக்கீங்களா? கோபம், டென்ஷன் வரும். ஐயோ, வேலை கட்டு போச்சு, பொழப்பு கட்டு போச்சு, இன்னைக்கு சம்பாத்தியம் போச்சு, வருமானம் போச்சு. உண்மைதானே? ஒத்துக்கிறீங்களா? ஐயோ, நான் இன்னைக்கு படுத்துக்கிட்டனால எவ்வளவு வேலை இன்னைக்கு போயிருச்சு, இந்த வேலையை நான் சேர்த்து பார்க்க வேண்டுமே. அப்ப பாருங்க, வியாதி ஒரு நாள் யார் என்ன செய்யாது? சீர்படுத்தாது, சரிப்படுத்தாது, ஒழுங்குபடுத்தாது, சிச்சிக்காது, கரெக்ஷன் பண்ணாது. அப்படித்தானே? ஆனா சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க பாருங்க, சில விசுவாசிங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவன் வியாதியை கொடுத்து வியாதியின் மூலமாக நம்மை சிச்சிக்கிறார், வியாதியை கொடுத்து நம்மை சரிப்படுத்துகிறார், நம்மை விபத்துக்குள்ளாக்கி திருத்துகிறார், நம்முடைய கைய கால ஒடித்து போட்டு என்ன செய்யறார்? அவர் நம்மை திருத்துகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு அம்மா ஒரு நாள் ஒரு பிரசங்கிட்ட வந்தாங்களாம். ஜெபம் பண்ண வந்தாங்களாம். பாஸ்டர் கேட்டாராம், என்னங்க சிஸ்டர், எதுக்காக ஜெபம் பண்ணணும் சொல்லுங்க. உடனே அம்மா சொன்னாங்களாம், பாஸ்டர் வேற ஒன்றும் இல்லை, என் புருஷன் சொன்ன பட்சம் கேட்க மாட்டேங்கிறாரு, எனவே என் புருஷனை கர்த்தர் கைய கால ஒடிச்சு போட்டு அப்படி பெட்ல படுக்க வைக்கிற மாதிரி நீங்க ஒரு ஜெபத்தை போடுங்க, ஒரு ஜெபத்தை செய், அப்பதான் அவர் திரும்புவாரு. அப்பதான் எங்க கர்த்தருக்கு வேலை இல்லையா? சில கிறிஸ்தவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, கர்த்தருக்கு நம்ம வேலை இல்லாம மாதிரி அவர் என்னமோ ஒவ்வொரு வீட்டுக்கு அப்ப எவன் காலை ஒடிக்கலாம், எவனுடைய காலை ஒடிக்கலாம் என்று தேவன் வகை தேடி சுற்றி திரிந்தார். அப்படியே பைபிள் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 அப்படியே வாசிக்கிறோம். எவனுடைய காலை ஒடிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்தார், எவனுடைய பல்லுகளை எல்லாம் தகர்த்து போடலாம் என்று இயேசு கிறிஸ்து வகை தேடி சுற்றி திரிந்தார். அப்படியே வாசிக்கிறோம். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆனா சில கிறிஸ்தவ பிரசங்கியார்களும் கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன சொல்றாங்க, கர்த்தர் வியாதியின் மூலமாக தான் அடியேனை சிட்சிக்கிறார், அடியேனை திருத்துகிறார். ஆனா பாருங்க, பைபிள் அப்படி கிடையவே கிடையாது. வார்த்தை கொண்டு என்ன செய்கிறார் அவர்? அவைகள் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எவைகள்? வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்கள், கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன செய்கிறது? நம்மை கடிந்து கொள்ளுகிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை சீர்திருத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு நீதி என்ன செய்கிறது? படிப்பிக்கிறது. ஆமென். அது மட்டும் இல்ல, கவனிங்க, வியாதியை பாருங்க, வியாதி நம்மை சரிப்படுத்தும் என்று சொன்னால் அப்ப என்ன பண்ணலாம்? தேவனே, ஏற்கனவே புற்றுநோயை கொடுத்திருக்கிறீரே, இப்ப பல்லுவலியும் தாரும் என்று கேட்டு வாங்கிக்கலாம். அப்படித்தானே? இவங்க சொல்ற பிரகாரமா தான் வியாதி மூலமாக அடியேனை கர்த்தர் சிட்சிக்கிறார், சரிப்படுத்துகிறார்னா இவங்க என்ன பண்ணணும்? உடனே வேமா ரூமை பூட்டி நெடுமூலங்கால் நின்று, கர்த்தாவே, அடியேனுக்கு கேன்சர் வியாதி மாத்திரமல்ல, இப்ப சுகர் வியாதியும் சேர்த்து தாரும் என்று என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆனா இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவங்க நான் பார்த்ததே கிடையாது. அப்ப ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். வெளியில பேச்சு மட்டும் பாருங்க. சிஸ்டர், இந்த வியாதியை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு அனுப்பி இருக்கிறார், கர்த்தர் இதன் மூலமாக உங்களை சிட்சிக்கிறார், எனவே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனா அதே வியாதி அவருக்கு வந்துச்சுன்னா வேகமா யாருக்குமே தெரியாம ஆஸ்பத்திரி ஓடியில் முதல்ல நிற்பாரு.
அங்க வரிசையில் டோக்கன் வாங்குறீங்க நிற்பாரு, பார்த்துருக்கீங்களா? யார் அப்படி திரும்பி திரும்பி பார்த்துக்கிறது லேசா. சர்ச்சுக்கு வரவங்க யார் நிற்கிறாங்க? சர்ச்சுக்கு வர விசுவாசிங்க ஒரு பாஸ்ட் வந்து நிற்கிறாரா பார்த்துருவாரோ? எதுக்கு இந்த வேண்டாத ஏமாத்த வேலையெல்லாம்? வியாதி வந்து என்ன செய்யாது, நம்மளை வந்து ஒரு நாளும் சரிப்படுத்தாது. நம்மளை வேதனை தான் படுத்தும், நம்மளை நொறுக்கித்தான் போடும், நம்முடைய பணத்தெல்லாம் திருடும். வியாதி ஒரு நாளும் செய்யாது, நம்மளை சிச்சிக்கவே சிச்சிக்க. அதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய காரணம் என்னன்னா, கர்த்தர் வியாதி மூலமாக நம்ம என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் சிச்சிக்க மாட்டார். ஏன்னா வியாதி அவர்கிட்ட கிடையாது. எல்லாம் கரங்களை திருத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வியாதி அவர்கிட்ட கிடையாது. கிடையாத வியாதிய கர்த்தரே கொடுத்த மாதிரி இவங்க எல்லாம் சொல்லி கர்த்தர் தான் நீ கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை மேல ஒரு பெரிய பொய்ய வர போட்டு அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பாருங்க. ஆசீர்வாதத்தை இழந்து போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கவனிங்க, நம்முடைய பிள்ளைகளை திருத்த, அதாவது தன்னுடைய பிள்ளைகளை திருத்த இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தகப்பனும் இப்படி செய்வது கிடையவே கிடையாது. இப்படி செய்ய மாட்டான். எப்படி? இங்க வா, உனக்கு 2 வியாதியை தர்றேன், அப்பதான் நீ திருந்துவ அப்படின்னு உங்க பிள்ளைக்கு நீங்க கூப்பிட்டு கொடுத்து பாருங்க. நீ எல்லாம் ஒரு அப்பாவா? உனக்கெல்லாம் கொஞ்சமாவது இறக்கம் இருக்குதா? உன் பிள்ளைன்னு அப்படி செஞ்சிருப்பியா நீ? அப்படி பேசிடுவான். அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவான். கவனிங்க, தன்னுடைய பிள்ளைகளை திருத்த இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தகப்பனும் என்ன செய்ய மாட்டாரு, அப்படி செய்ய மாட்டார், செய்வது கிடையாது. வியாதியை கொடுத்து திருத்தது கிடையவே கிடையாது. கவனிங்க, உலகத்தின் தகப்பனே இப்படி செய்ய மாட்டார் என்று சொன்னால், பிறகு பரம தகப்பன் எப்படிங்க செய்வாரு? வியாதியை கொடுத்து கரெக்ஷன் பண்ணுவாரு, வியாதியை கொடுத்து சிச்சிப்பாரு, வியாதியை கொடுத்து நம்மளை திருத்துவாரு. பரம தகப்பன் நல்லவர். ஆமென். பரம தகப்பன் வியாதியை கொடுத்து அதன் மூலமாக நம்மை சிச்சிப்பது கிடையவே கிடையாது. பரம தகப்பன் நம்ம எப்படி சிச்சிக்கிறார் என்று சொன்னால், வார்த்தையை அனுப்பி வார்த்தையின் மூலமாக என்ன செய்கிறார், நம்மை சிச்சிக்கிறார். வார்த்தையை பாருங்க, அனுப்பி நம்ம என்ன செய்கிறார், அவர் சிச்சிக்கிறார். வார்த்தையை அனுப்பி நம்மை சீர்திருத்துகிறார். வார்த்தையை அனுப்பி நம்ம என்ன செய்கிறார், ஒழுங்குபடுத்துகிறார். வாசிப்போம், எபேசியர் இருக்கிற நிருபம், எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப எது ஆவியின் பட்டயம்? தேவ வசனம்தான் ஆவியின் பட்டயம். ஆகவே பாருங்க, தேவன் எதை அனுப்புகிறார் என்று சொன்னால், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை தான் அவர் என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற வேளையிலே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குள்ளாக ஊடுருவி சென்று நம்முடைய ஆவியில் நுழைந்து நம்முடைய தவறுகளை உணர்த்துகிறது, நம்முடைய தவறான பாதைகளை சுட்டி காட்டுகிறது. அப்படிப்பட்ட வேளையிலே நம்முடைய தவறுகளை நாம் உணர்கிறோம், நம்முடைய துன்மார்க்கமான வழிகளை விட்டு மனம் திரும்புகிறோம். எனவே பாருங்க, தேவன் நம்மை எதன் மூலமாக சிச்சிக்கிறார் என்று சொன்னால், வார்த்தையின் மூலம் நம்ம என்ன செய்கிறார், சிச்சிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை வார்த்தையின் மூலம் சிச்சிக்கிறார். வியாதியின் மூலமாக அவர் என்னை சிச்சிப்பது கிடையாது. ஆமென். ஆகவே பாருங்க, அவர் அவருடைய கோலாகிய வார்த்தையை கொண்டு நம்மை திருத்த நாம் இடம் கொடுக்க வேண்டும். எத்தனை இடம் கொடுக்கலாம் நினைக்கிறீங்க? கர்த்தாவே, உடைய வார்த்தை கொண்டு என்னை திருத்தும், உடைய வார்த்தை கொண்டு என்னை சரிபடுத்தும், உடைய வார்த்தை கொண்டு என்னை சீர்படுத்தும், உடைய வார்த்தை கொண்டு என்னை ஒழுங்குபடுத்தும். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். எனவே வார்த்தையை கொண்டு நீர் என்ன செய்யும், திருத்தும் என்று பாருங்க. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும், இடம் கொடுக்க வேண்டும். பயப்படக்கூடாது, ஓடிவிடக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும், நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். எனவே பாருங்க, தேவன் அவருடைய வார்த்தையாகிய கோலை கொண்டு நம்ம என்ன செய்கிறார், சரிபடுத்துகிறாரே தவிர வியாதியை கொண்டு அவர் நம்ம என்ன செய்யறது கிடையாது, சீர்படுத்துகிறது கிடையவே கிடையாது. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்ப பாருங்க, இந்த கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தேவனுடைய
வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப பாருங்க, வாக்கின் கோளால் அடித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வார்த்தை கொண்டுதான் சரி நம்ம ஒரு தட்டு தட்டுறாரு, வார்த்தை கொண்டுதான் ஒரு தட்டு தட்டுகிறார், வார்த்தை கொண்டுதான் நம்ம என்ன செய்யறார், சரிப்படுத்துகிறார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் வியாதியை கொடுத்து, நோயை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, தரித்திரத்தை கொடுத்து அப்படி நம்ம என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் சிட்சிக்க மாட்டார், சீர்படுத்த மாட்டார், சரிப்படுத்த மாட்டார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை நம்முடைய ஆவிக்குள்ளாக ஊடுருவி சென்று நம்முடைய ஆவிக்குள்ளே நுழைந்து நம்ம என்ன செய்யறது, உணர்த்துகிறது. அப்படி உணர்த்துகிற வேளையிலே நாம் உணர்வடைந்து, கர்த்தாவே நான் தவறு செஞ்சுட்டேன், நான் வழி தப்பி போயிட்டேன், உங்களுக்கு பிரியமில்லாம வாழ்ந்துட்டேன், உங்களுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நான் போயிட்டேன், நான் துன்மார்க்கமான காரியத்தை செஞ்சுட்டேன், கர்த்தாவே என்னை மன்னியும், நான் மாறிக்கொள்ளுகிறேன், இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று என்ன செய்கிறோம், நாம் நம்மை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம என்ன செய்யறது, சீர்படுத்துகிறது. ஆமென். எல்லாம் எழுதிருப்போம். அடுத்த வார்த்தை நாம் தொடருவோம். 2வது காரியத்தை 3வது காரியத்தை அடுத்த வார்த்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த கோல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஒன்று, ஆடுகளை சீர்படுத்த, ஆடுகளை சரிபடுத்த, ஆடுகளை சீர்படுத்த, ஆடுகளை சரிபடுத்த இந்த கோல் பயன்படுகிறது. இந்த கோல் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளை அந்த கோலாலே அடித்து சரிபடுத்துகிறானோ, இதை போல தேவன் அவருடைய வார்த்தையாகிய கோலை கொண்டு நம்மை சரிபடுத்துகிறார். எப்பொழுது அவர் சரிபடுத்துவார்? நாம் இடம் கொடுக்க வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும், நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தாவே இந்த வார்த்தை கொண்டு என்னை சரிபடுத்தும் ஆண்டவரே, இந்த வார்த்தை கொண்டு என்னை திருத்தும், இந்த வார்த்தை கொண்டு என்னை சீர்படுத்தும் கர்த்தாவே, இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த வார்த்தைக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வார்த்தையை அனுப்பி என்னை சீர்படுத்தும் ஆண்டவரே. ஒருவேளை எனக்கே தெரியாம ஏதாவது ஒரு தவறை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், எனக்கு தெரியல. வெறும் உமக்கு பிரியமில்லாத இடத்துல போய் நான் நின்றுட்டு இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நான் போயிட்டு வரலாம், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கலாம், எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனா உமக்கு தெரியும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை அனுப்பும், உடைய வார்த்தையை அனுப்பி அதை உணர்த்தும், என்னை சரிபடுத்தும். நான் வாழ விரும்புகிறேன், நான் நல்லா இருக்க விரும்புகிறேன். நான் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, என் மூலமா அநேகர் நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே உடைய வார்த்தை என்னை சரிபடுத்தட்டும், உடைய வார்த்தை என்னை திருத்தட்டும், உடைய வார்த்தை என்னை ஒழுங்குபடுத்தட்டும் ஆண்டவரே. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், கர்த்தாவே என்னுடைய வாய்க்கு பூட்டு போடும், இந்த வாய்க்கு பூட்டு போடும், என் வாயின் வாசலை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே உனக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை அனுப்புங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையாக கோலை கொண்டு சில சமயங்கள்ல என்னை ஒரு தட்டு தட்டுறது அது எனக்கு நல்லது ஆண்டவரே. எனக்கு கொஞ்சம் வலிக்கலாம், ஆனா அது நல்லது. ஏன்னா நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருக்கிறதுக்காகவே இந்த கோலை வச்சு நீ ஒரு தட்டு தட்டுறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று நாங்கள் இன்றைக்கு கர்த்தாவே பார்த்தோமே ஆண்டவரே. உம்முடைய கோல் எங்களை தேற்றட்டும் ஆண்டவரே, உம்முடைய கோல் எங்களை சரிப்படுத்தட்டும் கர்த்தாவே, உம்முடைய கோல் எங்களை திருத்தட்டுமே தேவனே. உனக்கு பிரியமில்லாத வழிகளிலே நாங்கள் செல்லும் பொழுது உடைய வார்த்தை எங்களை ஒரு தட்டு தட்டட்டுமே கர்த்தாவே. அது எங்களுடைய நல்வாழ்வுக்கு அது கர்த்தா பயனுள்ளதாக இருக்குமே தகப்பனே. அவிதமாய் நீர் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை அனுப்பி அந்த ஒவ்வொரு குணமாக்கினபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி. உடைய போக்குவரத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நாங்கள் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோமே கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய
குறைவுகளையும் உங்களுடைய மகிமன் ஐஸ்வரியத்திலிருந்து நீ சந்தித்தபடியால், நிறைவாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சுக வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவுடைய வார்த்தையை அனுப்பி நீர் குணமாக்கினபடியால் ஸ்தோத்திரம். சரீரத்திலே சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், பலவீனங்கள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஜனங்கள் மேலே நாங்கள் தெளிக்கிறாண்டவரே. வியாதி கிருமிகள் செத்து மடிந்து போவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. அவ்விதமாய் செய்கிறீர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.